நோன்பு வந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளி வாயிலில் பாய் விரிக்கப்பட்டு இஃப்தார் உணவும் வைக்கப்பட்டு விட்டது. இனி என்ன, ஒன்றாக சேர்ந்து இஃப்தார் செய்ய நண்பர்களுடன் பள்ளி வாயிலுக்கு போவோமா? துபாயில் அல் பர்ஷாவில் உள்ள அல் சலாம் பள்ளி வாயிலுக்கு நோன்பு திறக்க போயிருந்தேன். இங்கு வெளிநாட்டில் நோன்பு காலங்கள் வந்தால் நோன்பு திறக்க பெரும்பாலான பள்ளி வாயில்களில் டென்ட் அடித்து இல்லை பாய் விரித்து வரும் எல்லோருக்கும் நோன்பு திறக்க வசதிகள் செய்து கொடுப்பார்கள். நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து பள்ளி வாயிலுக்கு சென்று அங்கு நோன்பு திறக்கும் சுகம் இருக்கே, அது வெளிநாட்டு வாழ்க்கையில் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். சரி, ஆண்கள் மட்டுமா சென்று நோன்பு திறக்கலாம் என்றால் இல்லை, பெண்களுக்கென்று தனியிடம். சரி, முஸ்லிம்களுக்கு மட்டுமா அனுமதி என்று கேட்டால் முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடும் பள்ளி வாயிலுக்கு சென்று நோன்பு திறந்தவர்களை கேட்டு பாருங்கள். உணவில் இங்கு வேற்றுமை காண்பிப்பதில்லை என்று. உண்மையை சொல்ல போனால் பாங்கு சொல்ல போறது ரெடியா, நோன்பு திறக்க பள்ளிக்கு போவோம் என்று உசாராக சொல்பவர்கள் யார் தெரியுமா? ரூமில் உள்ள முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் தான். பள்ளியில் நோன்பு திறப்பது உண்மையிலேயே ஒரு தனி சுகம் தாங்க. ஊரில் என்றால் நோன்பு பிடிக்க பொருட்களை வாங்க சந்தைக்கு செல்ல வேண்டும், அதை சமைக்க வேண்டும். சரி, அத்துடன் முடிந்து விட்டதால் என்றால் இல்லை, நோன்பு திறக்க சாப்பிட தேவையானவைகளையும் வாங்க வேண்டும் என்று கொஞ்சம் தொந்தரவுகள் கூடத்தான். இவை எந்த கஷ்டமும் வெளிநாட்டில் இங்கு இல்லை. பள்ளி வாயல் சென்றோமா, வயிறு நிறைய சாப்பிட்டோமா, கூடவே ஜமாத்தாக மஹ்ரிஃபையும் தொழுதோமா என்று இருக்கும் போது இதில் சுகம் கிடைக்காமல் இருக்குமா என்ன? நேரமாகது என்ன சீரியல்? பள்ளி வாயிலுக்கு சென்று நோன்பு திறக்க போவோமா?